அதனால உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா வெளிநாடு போய் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். கூட பாத்துட்டு மானாமணி கூட்டம் எல்லாரும் தூக்கிட்டோம். நீ மட்டும் செல்ல வச்சு செல்ல கிடையாது. அப்படிலாம் கிடையாது. பின் கட்டாதா மைத்துனரே முதல் சந்தேகம் என்ன தெரியுமா? முதல் கேள்வி மைத்துனரே 2 மார்க் கொஸ்டின். முதல்ல 2 மார்க். நம்ம அரண்மனையில குதிரை அவ்வளோ வெள்ளியாவாக்குது. ஆமா ஆமா, நீ வீட்டுக்கு படுற ராஜா. நீ அந்த வெள்ளை குதிரை மீது இப்போது யாரு சவாரி செய்வது வழக்கம்? என்ன சந்தேகம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை சவாரி செய்வது வழக்கம். வெள்ளை குதிரை மேல ஒன்ன ஏறி டக்குடு 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 சவாரி செய்யறாரு. அந்த குதிரை நீ ஏறுவ ஐட்டு பட்டாது. அந்த யானை குதிரை நான் ஏறுவேன். இல்ல வானப்பா, நான் ஏறுவேன். உண்மையாவா? என் சேட்டை, என் நோட்டை, என் சவரம், என் கோணை, என் குண்டு, என் கொயா, என் பப்பு, ஐயோ என் மாவே கம்முன்னு இருச்சபடியா கம்முன்னு இருக்குது. மைத்துனரே அந்த வெள்ளை குதிரை அண்ணன் இருக்கும்போது சவாரி செய்யறாரு. அண்ணன் இல்லன்னா யாரு சவாரி செய்வாங்க? அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவாரி செய்வது தம்பி நான். கெட்டியாடா அண்ணன் ஏற குதிரை நீ வெளிநாட்டு படிப்பு என்னோட கை வைக்க என்ன காசா பணமா? அடுத்து என்ன தெரியுமா? இப்போது வந்து 5 மார்க் கொஸ்டின். 2 மார்க் முடிஞ்சிச்சு. இப்ப 5 மார்க் கொஸ்டின். ஜெயிச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? கால நீட்டுறான் மைத்துனரே அரண்மனையில தங்கத்தட்டு இருக்கு. அந்த தங்கத்தட்டுல யார் உணவு அருந்தது வழக்கம்? எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணை உணவு அருந்துவது வழக்கம். அண்ணன் இல்லன்னா அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டில உணவு அருந்துவது நான் தான். சின்ன வயசுல நானும் ஒரு அண்ணன் ஒரே தட்டுல சாப்பிடுவோம்டா. அது இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டேவா எச்சு தட்டில அண்ணன் சாப்பிட்டு தங்க தட்டுல நீ சாப்பிட போற தாண்டி உள்ளூர் லோக்கல்ல நம்ம எதுக்கு ஆளுக்கு இருக்கணும். வெளிநாட்டு படிப்பு பத்தி இருக்குல்ல ஐயோ மைத்துனரே 5 மார்க் கொஸ்டின்ல பாஸ் பண்ணிட்டீங்க. 5 மார்க் 2 மார்க்ல பாஸ், 5 மார்க்ல பாஸ். இது 10 மார்க் கொஸ்டின். இது ஒண்ணு கஷ்டமா இதுல பாஸ் பண்ணிட்டு எப்பா உனக்கு சர்டிபிகேட் ரெடியா இருக்குது. என்ன தெரியுமா மைத்துனரே அரண்மனையில பஞ்சம் இருக்கு. அதுல பஞ்சிமத்து இருக்கு. அதுல யாரு பழுத்து வருவது வழக்கம்? என்ன சந்தேகம்? அந்த பஞ்சில மெத்தையில என்னுடைய அண்ணனும் நீங்களும் படுத்து உறங்குவது வழக்கம். அண்ணன் நாட்டு மன்னர் மகாராணி பஞ்சல மெத்தையில படுத்து உறங்குவது வழக்கம். உண்மைதானே? அண்ணன் காணக்க போயிட்டாரு. ஒருவேளை செத்துட்டா மறக்க கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்க. அண்ணன் யாரு? அவர் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழணும். சொல்லக்கூடாது. இந்த நாட்டு மன்னர் சும்மா கதிரடா
கதில என்ன தெரியாது எங்களுக்கு சும்மா கதிலடா சும்மா காட்டிய புழுப்புழுக்கு மைத்துனரே கதைக்காக அண்ணா அங்கே கலந்து செத்து போயிட்டா அந்த பஞ்சு மெத்தல இந்த குளிர் நான் தான் தனியா படுப்பேன். நல்லா இருந்த நான் 1050 ரூபாய் கட்டிட்டேன் தை முடியாங்காட்டி என்ன பாம்பே எடுத்து போடுவாங்க கவலைப்படாது தனியா நான் தான் படுப்பேன் மைத்துனரே. அடே 3 கேள்விகள் கேட்டீங்க, 2 கேள்விக்கு தகுந்த பதில் அளித்தேன். கேட்கவே இல்லையே. அந்த 3வது கேள்விக்கு பதிலே தெரியல. நான் கேட்டதா பதில் தெரியும். கேள்வி கேக்குறீங்க கேட்கவே இல்லையே. நான் சொல்லிட்டானே. என்ன சொன்னாரு? அவர் சொல்லவே இல்லையே. ஏன்மா சொல்லுமா? மைத்துனரே அந்த பஞ்சு மெத்தல நாம தான் படுத்து உறங்குவேன். என் கூட யாரு படுக்கிறது? இதான் இந்த கேள்விதான் எனக்கு பதில் தெரியல. ஏன்டா டேய் வெளிநாடு சென்று படிச்சு அண்ணன் ஏற குதிரையில ஏற அண்ணன் சாப்பிட்ட தங்க தச்சுரை சாப்பிடுறேன். ஆனா அண்ணியா கூட எவ்வளவு படுத்து படுத்து எப்படி படுப்பது? இது தப்புடா. அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. என் தாயா நினைக்கிறேன்டா. வயதான மாத்திரை வாங்கி தட்டா நல்லது தண்டா. நீ சாப்பிடாத. நீ சாப்பிட மாட்டியா? என்னடா அவன் முன்னாடி வேலைக்கு ஆக மாட்டான். 4 செவத்து உள்ள வெளியே தெரியாது. வாடா. ஐயோ அடுப்புல பூனை தூக்குது. வாங்கடா வாங்கடா. இவ கூட இருந்துருவாரு. ஐயோ இல்லம்மா நான் தாண்டி அதெல்லாம் போட்டோம். உன்னை எப்போது அரண்மனையில பார்த்து நான் அப்போது உங்களுக்கு ஆசைப்பட்டுட்டேன். ஆதரல என்ன கட்டி அனுப்பி ஒரு முத்த தர முடியுமா? இறக்கி நவுத்துறாடா. சமாபுரம் நாடு ஆரம்பத்துல நான் கூட கரண்ட் பில் கட்ட சொல்ல பயந்துக்கா போல எனக்கு அந்த மாதிரிதான் நான் ரெடியா இருக்கிறேன். இது தவறு. மைத்துனரே என்னதான் உரைத்தாலும் சரி. போட்டு வாடா சீக்கிரமா வாடா போடா. அவன் பேசி தெரிஞ்சு போடா ஒரு கதையா உனக்கு. இது தவறு. மைத்துனரே நீங்க பாருங்க நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? லவ் பண்ண நான் ரெடி. நீங்க ரெடியா? மேடி எல்லாம் பூசிக்கொள்ள நீங்க ரெடியா? நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வயிற்றுல பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுதே சொடி பிடிச்ச நாய் வயிற்றுல பிறந்தியா? என்னாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே
அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஏய் அம்மா 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 அம்மான்றியே பாலாப்பா குடிச்ச ஐயோ இல்ல பால் உழந்து குடிச்சியா இதோட சுக்குத்துல முக்கிய பெத்த நீ முக்கனால வராது தேவையா எப்படா வாடா முக்கிங்க வாய் போய் கொண்டு வரலன்னு எண்ணெய் கிடையாது அச்சி வாய் முடுற வாயில கம்பெனி அது கோடையில் ஒரு நாள் கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் கோலத்தில் மீண்டும் எது வருமோ கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் கோலத்தில் வருமோ நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் அமைதி இல்லாத நேரத்தினி அந்த ஆண்டவன் ஏன் படைத்தார் என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லையே இந்த பாவியை 10 மாதம் சுமந்து என்ன பெற்றெடுத்த தாய் முகத்தை சின்ன வயதில் பார்த்திருக்கிறேன். முகத்தை பார்த்ததும் என்னை பெற்றெடுத்த தாயாகவே நினைத்தேன். அப்படி இருக்கும்போது மச்சின பிள்ளையா பெற்றெடுத்த பிள்ளையாக பாவிக்க வேண்டும். இதை விடுத்து உன்னை கட்டி அடைக்க வேண்டும், காம பசியை தீர்க்க வேண்டும் என்று கூறுகின்றாயே. இந்த சத்தியபுரி நாடு எப்படிப்பட்ட நாடு? இந்த நாட்டுக்கு மகாராணியை வாழ வேண்டிய நீங்கள் இப்படி ஒரு தவறான செயலை செய்யலாமா? உன்னை நல்லவள் என்று நம்பி என்னுடைய அண்ணா திருமணம் செய்து வச்சிருக்கின்றாரே, நடந்த விஷயத்தை அண்ணனிடம் எடுத்து கூறி உன்னை நாட்டு விட்டு இல்ல இவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன எப்படி தெரியுமா? என்ன டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா டாரி டாரா ஈஸ்வரவானடா ஈஸ்வரவானா என்ன பண்ணுவாங்க? இங்க பூண்டு நடக்கலாம். ஏய் நான் 1050 ரூபாய் கட்டிட்டு இங்க டாபர் மாமா என் அண்ணன் என் வார்த்தையை சொன்னா நம்புவாரு. சொல்லி போகாதே போகாதே என் கனவா என் கனவா கொள்ளாத சொற்பார் நானும் கண்டேன் கொள்ளாத சொற்பார் குளிக்கும் மஞ்சள் நான் அரைத்தேரத்தா அது பொம்மையின் போல அண்ணன் நடந்த விஷயம் சொல்லியா திருவேன். சரியான தன்னை வந்து நினைத்து கொண்டீங்களா? பண்றது வாடா பாடு
மைத்துனரே ரெண்டு மணியா ஒளிலாட்ட ஆடுங்க. அது தேவடியா கம்பெனி நானு தேவடியா? ஆமா. தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியான்னு கேக்குறா. அவோ கிட்ட வராத கிட்ட வராத கிட்ட தொடாத. நடக்கிறான். காசு இல்ல பணம் சும்மா தண்டை பெரிய தண்டை. நான் கூட 1050 ரூபாய் கட்டினேன். சரி கொடுக்குறான். சரி மைத்துனரே என்ன தவிர்த்து கொண்டீங்களா? ஐயோ மைத்துனரே என்ன தவிர நிறுத்தி கொண்டீங்களா? முன்னாடி மணி பாச்சு வாயா செஞ்சிடறான். உண்மையா அப்படி தண்டிக்குது. மைத்துனரே நீங்கள் சின்னஞ்சிறு வயது முதல் அயல்நாட்டுல பட்ட படிப்பு முடிச்சுட்டு இப்பதான் தாய்க்கு திரும்பி இருக்கீங்க. ஆதார அங்கு யாருன்னா தவறு செஞ்சுட்டீங்களா என்று சோதித்து தானே பார்த்தேன். என்னையே பணைய வச்சுனேப்பா. இதற்கு செய்த நன்றி கடையில்தானா? பெத்த ஆத்தா இருந்தா உன்னை ஒரு வார்த்தை கேட்டு இருக்க மாட்டாங்களா? அண்ணியாக இருக்கு வெளிநாடு போனிய எங்கன்னா நோய்க்கு வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. உனக்கு புரியுதாடா? என்ன பண்ண பணத்துக்கு? ஐயோ அவனுக்கு புரியுதுப்பா. சத்தியபுரி நாட்டில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், வல்லவனாக வாழ வேண்டும் என்று நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகிறேன் என்று பரிசோதனை செய்துக்கலாம். அண்ணின் மனதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை வாடி என்று போடி என்று வசமாறி போய்து விட்டனே. அதெல்லாம் பகட்டு மைத்துனரே அதான் பகட்டு போயிடுச்சு. இந்நாட்டு மகாராணி உனக்கு பொண்டாட்டி உனக்கு அண்ணி இங்க வந்து விஷயம் தெரியும் தவறா பேசுவாங்க. அதனால என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் கூட நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்று யோசித்திருக்க மாட்டாங்க. அண்ணியாக வந்தது இந்த சத்தியபுரி நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்னுடைய மானத்தை இழந்து என்னை பரிசோதனை செய்ததிலே இந்த உயிர் பிரிந்தாலும் இங்கு நடந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுவே செய்யாத தவறுக்காக என் மீது பழியா, செய்யாத தவறுக்காக என் மீது பழியா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்பாக வளர்ந்து வந்தோம் முட்டுக்குள் ஒன்றாக
தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நான் கூற வார்த்தையை கேளுங்களா? கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று கூறுவார்களே. விசாரித்து என்று புரிந்து கொள்ளுங்கள். கிடையாது. குடும்பத்தில் குத்து நான் படிதாண்ட பத்தினியா நான் கணவனே கஞ்சன தேவன் கச்சிலை ஆனா உன் தாக்க தனி மேல போட உனக்கு வந்து முறைதான் அது வந்து அவன் தான் காரணம் இதுக்கு. அப்படியா? ஆமாங்க. அவனை லவ் பண்றானா? ஆமா. என்னாச்சு எனக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் ராஜா. என்னுடைய மைத்தூர் அயர்லாந்து வந்திருக்காரு சொல்லிட்டாரு. என்னுடைய மைசூர் அயர்லாந்து வந்திருக்காரு சொல்லிட்டு இந்த கருத்துல மகமகியா சமைச்சு போட்ட உடனே தூக்க வருதுன்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், உள்ள பஞ்சம் இருக்குப்பா போய் படுத்து உறங்குன்னு சொன்னேன். நீ சொன்ன அண்ணி தனியா படுத்த தூக்கம் வராது, அதனால சற்று நேரம் உங்களது மடி மீது தலைவை நினைக்கிறேங்க. அம்மா மாதிரி படுத்துக்கப்பான்னு சொன்னாங்க. ஆமா என்னுடைய பிள்ளையா நினைத்தாக்கின்றாலே எப்படிப்பட்ட தங்க கூட வருமா? வரும். அதுக்கப்புறம் தாங்க அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணானே. அதுக்கப்புறம் தான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரு 3 சந்தேகம் சொன்னாங்க. போனா போது நம்ம மைத்துனர் தானே அப்படி சொன்ன சொன்னாங்க. அதுக்கு அண்ணி அரண்மனையில குதிரை இருக்குது பாருங்க, வெள்ளை குதிரை. நீங்க சவால் செய்வீங்களே, பிடிச்ச குதிரைங்க. அந்த வெள்ளை குதிரை மீது யார் சவால் கேட்டா நான் என்ன சொன்னேன், உன்னுடைய அண்ணன் தான் சவால் செய்வாருன்னு சொன்னேன். நீ சொல்லிருப்ப. நான் எந்த ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டாலும் அதை அதிகம் விடவே மாட்டேன். அந்த வெள்ளை குதிரை ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன சவாரி செய்ய குதிரை மீது சவாரி செய்வேன்னு அது சொன்னா கூட பரவாயில்ல. நீ அண்ணனுக்கு வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் ஒரு குதிரை ஏற மாட்டேன் நான் ஏறேன்னு சொன்னாங்க. நீ போற வழியில மாட்டி காயில் போயிடுச்சு ஒர்க் ஆகாது. அது மட்டுமா, அடுத்து ஒரு கேள்வி கேட்டாம தெரியுமா? அண்ணி நம்ம அரண்மனையில அரசாங்க தங்க தட்டு நான் உங்களுக்காக ஆசை 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 ஆசையா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினே. 916 எவ்வளவுப்பா? 916 9 எக்ஸ்பிரஸ் 6 10 வராது. 9 10 அது குவாலிட்டி தான் டேய், குவாலிட்டிடா. மில்லி அது. செகண்ட்ல போடா. அத பத்தி உனக்கு தெரிய போகுது. தேவலட குடும்பம் பண்றீங்க. நீ வாய மூடு. தெய்வமடா தெய்வம். அந்த தங்கத்துல யார் உணவுன்னு கேட்டாரு. என் நாட்டு மன்னர் தான் உணவு இருந்தாரு அப்படின்னு நான் சொன்னேன். நீ சொன்ன. அதுக்கு ஏன் நீ
இந்த நாட்டுல அண்ணன் வரதா பங்கு இருக்கா? பங்கு இருக்குதா? எனக்கு பங்கு கிடைக்காதா? அண்ணன் அந்த தட்டுல சாப்பிட்டாரு, இப்ப நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நானே அது அண்ணன் சாப்பிட்டு தட்டுப்பா, அதுல சாப்பிட கூடாதுன்னு சொன்னேன். சின்ன வயசுல நானும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுறோம். எச்ச தட்டு அண்ணன் வச்ச தட்டுல அவன் சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. எச்ச தட்டுல சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனாண்டா எச்ச தட்டுல சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்றான். மாத்திரை போட்டுக்கலாம், வயகர மாத்திரை அத சொன்னா கூட பரவாயில்லையா? இந்த விஷயத்த கேட்டவனே நான் செஞ்சிருக்க கூடாது. நான் ஏன் தெரியுமா பஸ் ஆகல? நான் செத்து போயிட்டு அந்த நாட்டோட பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே. நீ இருந்து விட்டால் நானும் உன்னுடன் உடல் கட்டை ஏறி விடுவேன். நீ இருந்து விட்டால் நானும் உன்னுடன் இருந்து நான் கணவனே கண் கண்ட தெய்வனே, உன் காலை பிடிச்சு கிடக்கவனே. ஆமா நான் கணவன் உள்ள புரிச்சுற உன் காலை கீழே பூஜை பண்றேன். அவன் என்ன ஒரு வார்த்தை கேட்டானே? தெரியுமாப்பா கேட்டா? ராஜா அண்ணி மலையில பஞ்சு இருக்கு, அதுல பஞ்சு மெத்த இருக்குது. பஞ்சு மெத்த நான் இருவரை எகிரி எகிரி குளிப்போமே. அதுல யாரு படுத்துறது பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா நான் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு நானும் அண்ணன் படுத்து உறங்குறேன்னு சொன்னா. நீ சொன்ன அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டான் பாரு. என்ன வார்த்தை? அண்ணி காலுக்கு போயிட்டாரு. ஒருவேளை அங்கே எல்லாம் முறிக்கிறாங்க, கொய்யெல்லாம் முறிச்சுட்டு செத்துட்டா இருந்து விட்டா அதுல நீ சாவத்துக்கு கூட விஷயம் சொல்ல கேட்டு தெரியுமா? இந்த உலகத்துல நான் பூவும் போட்டு அதை வாழ மாட்டேன் ராஜா. நான் தலை நிறைய பூ வைக்காத போனா மாட்டேனே. நீ செத்து வச்சுட்டு போன வாழ்களே விட்டால் நானும் இறந்து விடுவேன். உன்னை விட்டு நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன். என் பங்களா வாயி அது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு முன்னாடி கேளுங்க. செத்துட்டா பஞ்சு மெத்திர தனித்தன படுத்து கிடப்பேன். இந்த குளிருக்கு உங்களோட யாரும் படுக்க வரமாட்டாங்க அண்ணி. நான் வந்து உங்களை கட்டி நாங்க போய் சொன்னா சட்டியை அவுத்தி எங்க போட்டுக்கிறோம் பாரு. இந்த படுபாவி தவறு செய்து விட்டான். என் மனைவியை அடைய நினைத்து விட்டான். இனிமேல் இவனுக்கு தம்பியை கிடையாது. இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க நான் சென்று வருகின்றேன். லட்சத்தப்பா மாறிக்கிட்டே நாரு என்ன பாக்கு தேவடி சொல்றாரு சொல்லலாமா? எதுக்கு சொல்றீங்க உனக்கு கேட்டுக்கீங்கப்பா. வாடா ஆறாமல வாடா இங்க பாவி. ஒரு பெண் நினைத்தா ஒரு குடும்பத்தையே வாழ வைக்கலாம். ஆனால் அதே பெண் நினைத்தார் அந்த குடும்பத்தையே அழிக்கலாம். என் குடும்பத்தை அழிக்க உன்னை யார் நம்ம ஆறாமல சொன்னேன். அடிக்காதீங்க. வாடா சொல்லு என்னடா அப்ப வரல அடி துரோகி, அடி நயவஞ்சகி, அடி நச்சு பாம்பே, நான் உனக்கு என்னடி துரோகம் செய்தேன்? நான் என்னடி துரோகம் செய்தேன்? ஒரு பொம்பளை நான் வெக்கத்தை விட்டு வாடா என்ன கட்டி புடி முட்டை கூட கேக்குறேன்.
நீ ஆம்பளையா தான் கொடுத்திருப்ப. நீ தான் சுத்தமான பொண்ணு. ஏய், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தமிழ் பண்பாடை கற்றுணர்ந்தவன் நானு. பெண்ணாக பிறந்து விட்டால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முறை இருக்கின்றது. வெளிநாடு உன்னை போல தேவடியா பேர் வாழத்துக்கு வழியே கிடையாது. ஆம்பளை தான் நீ பேசுற. டேய், ஆம்பளை தானே நீ? ஆம்பளை தானே நீ? ஆம்பளை தானே நீ? ஆம்பளை தானே? ஆடா வாழையா? ஆடி மாத்திரம் ஊட்டுவாங்க, ஆடி ஊட்டுவாங்க. என்ன ரொம்ப ஆணவம் பிடிச்சுன்னா உங்க அம்மால பீலி ஆடுவாங்க. வாழைங்க வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினே அந்த அம்மா என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை பூரப்பாளே. அம்மா அம்மா அந்த அதெல்லாம் இப்ப அம்மானா அன்னைக்கு போயிடுறாங்க. என்னடா அடி துரோகி ரோடி அடி நயமச்சகி என்னங்க அது மட்டும் மாமா அந்த பதக்கத்தின் மேலே அப்படின்னா என் நாட்டில் அடைய வேண்டும் என்று கூட்டி கொடுத்தது நாட்டு அடி துரோகிகளா நீ என்னதான் செய்து கொண்டு என்னடா தவறு செய்தி நீ என்ன செய்தாய் என்று இங்கு ஒருவன் உன்னை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் இப்போது அழைக்கிறேன். ஐயா, ரஜினி முருகன் பிரபல பார்த்து உண்மையை கூறுவதற்காக ஒட்டுமொத்தமாக ஓடி வருகிறார். அப்போ சொல்லுவாங்க அந்த மோட்டரையா போடுறேன். இவன் என்ன செய்தானே? காதலி அடைய நினைத்தார். காதலி அடைய நினைத்தார். அந்த காலிலே வேறு என்ன செய்தான்? ஐயோ எப்படி கொடுத்தான்? வேறு என்ன செய்தான்? எப்படி? அண்ணன் மனைவி உனக்கு என்ன வேண்டாம்? அண்ணன் மனைவி பெற்றெடுத்த தாய்க்கு சமன் ஆனா அந்த நாய் நினைக்கிறியே நாயா பேசக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு ஒரே பதில். மாபெரும் மணிமொழி சூட்டு விழா. அந்த மணிமொழி சூட்டு விழாவிலே இந்நாட்டு அமைச்சர் இந்த விஷக்கொடி இவர் கரத்தால் மணிமொழி சூட்டக்கூடாதா? எத்தனை ஆண்டுகளாக தந்தையுடன் நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளாகவா அவர் என் மீது இவரை தூக்கி வளர்த்தவரே இவர் தானே. இவர் கரத்தால் மணிமொழி சூட்ட அந்தஸ்து இல்லையா? ஏய், தவமா தவம் இருந்து பெற்றெடுத்த அந்த தாய் தந்ததானா முதல் கடவுள். போட்டீங்களாமே ஆமைகளை பாத்துக்கிறேன். இப்ப கூப்பிட்டீங்களா? பெற்றெடுத்த தாய் தந்த கருத்தால் முடிச்சுட்டு இருந்தால்தான் அந்த மணிமானத்துக்கே பெருமை. விளையாட்டு அள்ளிலிருந்து அம்மா தாய் அப்பா தாய் என்று பிச்சை எடுத்துக் கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன் காலால் இருக்கக்கூடிய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலை
வேலைக்காரன் நான். வேலைக்காரனாயா? மணிமணி சுட்ட பையன் நான் கேட்கிறேன். அது மட்டுமா உடைய தாய் தந்த பேரே தெரியாதவன்டா. ஏய் வாங்க அப்பா பேருடா. மினியப்பா மினியம்மை. ஏய் அவங்க அப்பா அம்மா பேரு தெரியுமா? கேளுடா. வடநாட்டிலிருந்து ஓடி வந்தோம். வாழ வழி இல்லாத வந்தவனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு என்னுடைய தந்தை. உண்மை. அந்த பதவியை வைத்துக் கொண்டு நலமாக வாழாமல் என் குடும்பத்தையே எத்தனை ஆண்டு காலமாக இந்த அமைச்சர் பதவியை பார்ப்பது. அட பாவி. டேய், ஏய் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ இப்படி அபாண்டமாக பழி சுமத்துகிறீங்களே. வெளிநாட்டிலிருந்து ஏன் வந்த? சத்தியமா நீ நல்ல கதிக்கு போக மாட்டீங்கடா. என் தாய் நாடுடா. ஏய், என் தாய் நாடுடா. ஏன் செய்தனா? தங்கை என்ன அவமானப்படுத்திட்டாரா? ஆ, இதை பார்த்து கொண்டிருந்தான் உனது அண்ணன். வச்சிர மாதத்து தங்கமடா உன் தங்கை முத்தழகி. என் தங்கச்சியா? ஆ, வீணாக பழி சுமத்தி அவளை அரவங்காடு அரவங்காடு ஆகவே இனிமேல கொண்டு இந்த நாட்டில் உனக்கு இடமே கிடையாது. நாட்டை விட்டு நடடா. சட்டை விட்டு நடடா. கேட்கிறேன் அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறார் எங்கே வாழ்கிறார் இந்த நாட்டை பார்க்கவே கூடாது. யாரும் இல்லாத அனாதையாக இரு கண்களை அம்மா என்ன குடும்பம் பண்றப்ப அன்னிகேரி இறைவா இறைவா ஐயோ என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என் பாசத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே அந்தவா என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா என் பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா ஆண்டவா செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி என் இரு கண்ணிலும் அடித்து விட்டார்களே இந்த உலகமே எனக்கு இருளாகி விட்டது இந்த உலகமே எனக்கு இருளாகி விட்டது ஆண்டவா இந்த பாவியை 10 மாதம் சுமந்து பற்பல எண்ணங்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வங்களே நீங்க
நீங்கள் மட்டும் அருகில் இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா? இரு கண்களும் இழந்து குடனாக அலைகின்றேனே இறைவா! இறைவா, எதற்காக இந்த பாவி நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? நான் யாருக்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? பெற்றெடுத்த தாய் தந்தை உடன் பிறந்த அண்ணன்களை பிரிந்து யாருமற்ற தனிமரமாக இருக்கின்றேன். இதற்கு மேற்பட்ட இந்த உலகத்தில் உயிர் வாழக்கூடாது. என்னுடைய உயிரை விட்டு அவசரப்பட்டு எதற்காக சாக துணிச்சிட்டீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் இல்லை, நான் சாகத்தான் பிறந்தவள். இந்த உலகத்தில் சாக பிறந்தவள்? ஆமாங்க. இந்த உயிர் இருக்குது, அது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா. ஆண்டவனாக பார்த்து பறித்துக் கொள்ளும். அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறம்மா. நீங்கள் யார் என்ற உண்மையை வைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யறோம்மா. தங்களால் முடிந்த உதவி எனக்கு செய்ய போகிறார். ஐயா, உங்களுக்கே இரு பார்வைகளும் தெரியவில்லை. என்னம்மா அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி ஐயா நீங்கள் உதவி செய்ய முடியும்? சொல்லுங்கம்மா, யாரு, எந்த நாடம்மா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டின் இளவரசி. ஒரு நாட்டின் இளவரசியா? ஆமாங்க. ஒரு நாட்டின் இளவரசிக்கு அந்த நிலையா? ஆமா. எந்த நாடு? ஐயா, இதோ தெரிகிறது சத்தியபுரி நாடு. அதுதான் என்னுடைய நாடு. சத்தியபுரி நாடா? ஆமாங்க. என் தந்தை பெயரும் சத்தியசீல மன்னர், தாயார் பெயரும் சத்யாவதி. சத்தியசீல மன்னர் சத்யாவதி அம்மையாரா? ஆமாங்க. உடன் பிறந்தவள் யாராவது இருக்காங்களாம்மா? ஐயா, எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். மூத்தவன் பெயரோ மாறன், இளையவன் பெயரோ முத்து. பெயர் என்னம்மா? ஐயா, என்னுடைய பெயரோ முத்தழகையா. ஸ்ரீ அண்ணா முத்து என்று கூறினாயே, அந்த முத்துவை நீ பார்த்திருக்கியம்மா? இல்லைங்க, நீ பார்த்திருக்க முடியாது. நீ சின்ன சிறு வயதா இருக்கும் போதே உன்னை அனாதையாக தவிக்க விட்டு அயலாடி சென்ற பாரி அம்மாவ. அம்மா, ஸ்ரீ அண்ணா முத்து என்று கூறினாயே, அந்த முத்து யார் தெரியுமா? அந்த முத்து யார் தெரியுமா? முத்தழகி, உடைய அண்ணா முத்து நான் தானம்மா. கோலத்தில் நான் பார்க்க வேண்டும் அண்ணா. அண்ணா, எப்படி காலகத்தில் திருந்து கொண்டு வருகின்றீர்கள் அண்ணா? உங்களுக்கு எப்படி என்ன உங்களுடைய பார்வையில போனது? என்ன நடந்தது? உன்னை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. உன்னுடைய தாய் தந்தையை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், என் செல்லம் தங்கச்சியை பார்க்கணும் ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. படுபாவி அண்ணி என்ற பேரில் இருக்கின்றாலே, செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி என் இரு கண்களும் அழித்து நாட்டை விட்டு துரத்து விட்டாங்க அம்மா. அந்த சதிகார கூட்டத்தினால் தான் நான் செய்யாத தவறுக்கு என் மீது பழி சுமத்தி ஒரு பெண் என்று பாராமல் என்னை அடித்து என்னை சித்திரவதைகள் செய்து கண்ணுக்கு துரத்தி விட்டார்கள் அண்ணா. இப்படி வாழ்விழந்து தனிமரமாக நிற்கின்றீர்கள் அண்ணா. அண்ணா, மலரும் மலராத மலராத பாதி மலர் போ மலரும் பிடி வண்ணமே, பிடித்து பிடியாத காலை பொழுது நடந்த கலையண்ணமே.
வழி கண்டு வாழ பிறந்தாயண்ணா பிறந்தும் மண்பாக வளர்ந்தும் மண்பாக வாழ்ந்தும் சில காலம் கடல் வானம் மறந்து முடித்தா மறக்க முடியாதண்ணா உறவை பிரிக்க முடியாதண்ணா உலகை விலை பேசுவே கோட்டையிலே குதூகலமா வாழ வேண்டியது இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டாயே. உன்னை இந்த குளத்தில் பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? இந்த கானகத்தின் வழியாக வந்தது அண்ணனுக்கு பசி அதிகமாகி விட்டதம்மா. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு தண்ணி தாகமாக இருக்கின்றதம்மா. அப்படியா? தண்ணி வேணுமா? இந்த கானகத்தின் வழியாக நடந்து வந்ததால் உங்களுக்கு பசி மயக்கமாக இருக்கின்றதா? குடிப்பதற்கு தண்ணி வேண்டுமா? அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது. அந்த ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருங்கள். அகத்தமா உங்களுக்கு குடிப்பதற்காக சீக்கிரமாமா.
சொந்த ஊரு மதுரை கட்டித்தானா செய்யலாமா மதுரை மதுரை குதிரை நீ என்னவென்று உரைத்தாய் என் நாடு நகரம் அனைத்தும் ஆமா என்னை சொல்லால் தூட்டுகிறார்கள் அதனால் என் நாடு நகரம் அனைத்தும் உன் பெயர்கள் தான் இருக்குது என்று நீ உரைத்தாய் ஒரு நேரத்திலே நீ செப்பினாய் அதனால் என் நாடு நகரம் அனைத்தும் நான் உன் பெயருக்கே எழுதி கொடுத்து விட்டேன் அதனால் இனிமேல் என் நாட்டுக்கு நான் தான் மன்னன் நீதான் மகாராணி மகாராணி என்னமோ நான் தான் நீதான் ஆனா நாட்டு மகாராணி நான் தான் என் நாட்டு மன்னன் கோடி கோடியா கொடுத்து படம் எடுக்கிறாங்க அந்த படம் மிஞ்சி படம் எத்தனை நாளுங்க ஓடுது ஒரு 100 நாள் இல்ல 150 நாள் ஓடும் தேஞ்சு போனா ஓடாது அந்த மாதிரி தாங்க இப்போ உன்னுடைய கேஷ் சேஞ்ச் ஆச்சு ஆமா புது கேஷ் இது அதனால உன் படம் பேர்ல ஓட புது கேஷ் நான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாது ஓடி ஓடி பாருங்க எப்போது நாடு நகர் உப்பு சட்டி வரவோடு என்னுடைய பெயர் அதாவது இந்த கட்சியை பெற கேள்வி வைத்தீர்களோ நான் மகாராணி நானே நாட்டு மன்னன் என்னுடைய மாமா இருக்கிறாரே யாரு மாமா 23ஆம் புலி 23ஆம் புலியா ஆமா என்னடி புலி கிடையாது இவன் தான் அந்தரங்க காதலி அப்படி இருந்தால் தங்கை கிடையாதா கிடையாது இந்த நாட்டை அடைவதற்காக நாங்கள் செய்த சூழ்ச்சி இது நான் எப்படி அழகாக இருக்கின்ற காட்டு பண்ணியா அன்றொரு நாள் பாபர சபையில் அடிமை சொன்ன நேரத்தில் தங்கை என்னடா சொன்னா யாரு இப்ப நீதான வேலைக்கார பையன் இதை கொண்டு இந்த நாட்டுக்கு நான் தானே பண்ணேன் நீதான் எனக்கு வேலைக்காரன் அங்கே பேசும்போது அமைதியாக இருந்தாயே அப்படி என்றால் என் தங்கை தவறு செய்யவில்லையா நல்லவன் என் தம்பி என் தவறு செய்யவில்லையா உத்தமண்டா எப்படி சொல்கின்றாய் கொல்லு பைத்தியங்களா பாத்துக்கிட்டா பாதி பாத்துக்கலாம் உரிமை வருதுன்னா நம்ம காரணம் இந்த தாலிக்கு பாரு தாலிக்கு பாரு தாலி நின்னா குத்துது உட்காந்தா குத்துது படுத்தா குத்துது எதிர்ச்சா குத்துது குத்திக்கிட்டே ஒருவேளை குத்துறதுதான் கத்தியா நீங்க பாரு தாலி கைத்த பாவிய தாலி கைத்த சொல்லு தாலி கைத்தாலே தங்கத்தின் தங்கம் என்று நினைத்தேனே ஆயா காற்றை நம்பலாம் ஆழகால விஷயத்தையும் நம்பலாம் ஆனால் செல்வி படித்த பெண்களை நம்பாது என்று உரைத்தார்களே உனைத்தான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்தும் நான் உனக்கே எழுதி கொடுத்து விட்டேன் அன்னைக்கு தெரியாடா அம்மா கிரௌண்ட் காலி கூடாது இந்த நாட்டுல உன்னை பார்த்தேன் நீ ஒடியா 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 ஐயோ இப்ப கேரக்டர் மாத்துறாங்க தாலி போட்டாங்க நீ முன்ன மாதிரியா வந்து நிக்கிற தாலி கட்டாம தாலி கட்டிட்டியா எப்படி நீ தாலி அறுத்துட்டியா பணத்தை கட்டுறதுக்கு தாலி கட்டாங்க
உனக்கு ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியலையா? ஜட்டி கொடுத்தா போடல. பொம்பளை நான் ரஞ்சிதா மேடம், அவர் நித்யானந்தா சாமியார். வா திருவண்ணாமலைக்கு மலைக்கு நீங்க இருக்கக்கூடாதா? நாடு நகரம் ஐயோ 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 தாய் தாய் நடுவது வேணாது. ஐயோ 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 எங்கேயோ ஆட்ட ஆட வந்த அவ கழுத்துல தாலி கட்டிட்டு ஆட்டக்காரி உடன் பிறந்த தங்கை முத்தழகி அவளை இந்த நாட்டை விட்டு துரத்தணும். எவனுடைய பொறுத்து கடைசி காட்சி வந்து வெயிட் பண்றேன். நீ எப்படியோ ஒன்று அந்த கேவலோடு வாழ்ந்து விட்டாய். வந்துவிட என்னோடு நான் உனக்கு ஐயோ ஐயோ பிடிக்காது நீ. ஐயோ அலபலா பரலா போக வேண்டுமா? இனிமேல் இல்லை. பாம்பு கடித்து பார்க்க முடியாதா என்னால்? கோலக்காளி அடி சார பாம்பே, இனிமேல் உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாதா? அடி தேவடியாலே அத்தனையோ வெற்றியாகிவிட்டது. ஆனால் இனிமேல கொண்டது நாட்டுக்கு மன்னனாக போகிறேன். அந்த பத்திரம் பத்திரமாக இருக்கிறது. பத்திரம் தானே உமது பேர் மீது பத்திரமாக இருக்கிறது. எனது பேர் மீது? ஆமா, இதுதான் கடைசி சிரிப்பு. இதுதான் என்று பார்த்தேன் நான். ஆரம்பத்துல இருந்து உனக்கு ஜாபர் மாமா வேலை பாக்குறது நான். ஆமா, 1050 ரூபாய் கழித்து லோன் பண்ணி இந்த நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக இந்நாட்டு இளவரசருக்கு உன்னை கூட்டி கொடுத்தானே. உன்னை யார் யாருக்கெல்லாம் உன்னை கூட்டி கொடுப்பான். அவன் உயிரா இருக்கும் வரை சும்மா இருக்கலாமா? மகாராஜ் இந்த டாபர் மாமா மகாராஜா. பாத்தியா அடி மாட ஒரு நாட்டை ஆள வேண்டியனா இரு கண்களும் இல்லாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டோம் ஐயா. ஐயா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. சத்தியபுரி நாட்டிலே இளவரசராக இருக்க வேண்டிய நீங்க ஆமா ஐயா. அந்த நாட்டை கெடுத்த நயவஞ்சகியா உங்கள் வாழ்க்கையும் இழந்து உண்மைதான் ஐயா. உடன் பிறந்த அண்ணனையும் இழந்து இப்படி இந்த கானகத்திலே அழைத்து திரிந்து கொண்டிருக்கிறது. ஆமா ஐயா. ஆனா என்னை பத்தி கவலை இல்லையா. ஏழையாக இருக்கும் நீங்கள் இரு பார்வையும் மற்ற தாகத்திற்காக அம்மன் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் கொண்டு வர என் தங்கச்சி பைத்தியமாக அலைகின்றாளே ஐயா. அவளுக்கு என்ன
என்னதான் நடந்தது புரிஞ்சிக்க ஐயா முடியல. அந்த உண்மையை நான் சொல்றேங்க. ஐயா, அந்த உண்மையை நான் சொல்றேங்க. என்னய்யா நடந்தது? அந்த உண்மையை நான் சொல்றேன். என்னய்யா நடந்தது? தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்காக இதுக்காக தண்ணீர் கொண்டு வரும் வேலையில் मेरे பாவி உன் தங்கையை வைத்தியமாக ஆக்கிவிட்டான். அந்த படுவா எங்க இருக்கா? அந்த படுவா எங்க இருக்கா? உலகார பாவியாக இருக்கா? அதுதான் எங்க இருக்கா? இந்த காலகத்தில வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடிய ஒரு 3 பேர் ஏறி இந்த கரிகாலத்தான அடிக்க ஐயா, நீங்க அடித்தாலும் நான் செய்த தவறை நான் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஐயா. அடா பாவி, அடா துரோகி. ஐயா, உன்னை அடிப்பதால் எனக்கு என்னடா பலன் இருக்குது? என் தங்கச்சி யாருடா? கோட்டையிலே குதுகுலமா கிளி போல வளர்ந்தவளாச்சு. அப்படியே வாழ்க்கையை சீரழித்து விட்டா படுபாவி. ஐயா, நான் என்ன செய்வது? பல நாட்டிலே பிறந்தேன், வாழ வழி கிடையாது. தாயகம் ஓடி வந்தேன், கொலை கொள்ளை வழிப்பறி கொள்ளையில் இது. நான் செய்த தவறுதான் ஐயா. வடநாட்டுல பிறந்தீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து ஏடா தமிழனை கெடுக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் கூட்ட கூட்டமா யாரானுங்கயா, கூட்ட கூட்டமா வரானுங்கயா. தமிழுக்கு வேலையே கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டானுங்க படுபாவி. எல்லாம் அந்த வடநாட்டுல தான் போறாங்களா? ஐயா, கற்பழித்தவுடைய தந்தையை நானே திருமணம் செய்து கொள்கிறேன். என்னது? அப்ப நாங்கள கல்யாணம் பண்ணிப்போம். எப்படியோ என் தங்கைக்கு ஒரு வாழ்வு கிடைத்தா அதுவே எனக்கு போதுமானது ஐயா. அந்த பைத்தியக்காரிக்கு இந்த பைத்தியக்காரன் தாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான்னு சொன்னீங்க. ஆமா ஐயா. அவர் நிலைமை என்ன ஆனது? என் அண்ணன் நல்லபடியா எடுத்ததெல்லாம் பலமுறை எடுத்து கூறினேனே அண்ணா, நான் தவறு செய்யவில்லை, நான் நல்லவன், நான் உத்தமன் என்று கூறினேனே. என் வார்த்தையை கேட்கிறேன். அந்த படுபாவில் என்னை அடித்து சித்திரவதை செய்து என் இரு கண்களை மழைத்து பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா? என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. இந்த பாசம் தந்த பரிசை பார்த்தீர்களா? தங்கச்சி பைத்தியமாயிட்டாளா? எப்படிடா தம்பி? காரணமே இந்த படுபாவி ஐயா, இந்த காரணம் ராஜார் ஐயா, ராஜார் ஐயா. நீங்க கத்து கொடுத்த பாடம் தான் வாத்தியாரே. பெரிய ஆண்டு ஒரு பூச்சி கொடுத்து பண்ணி மறிக்கிறான் பாரு. எப்படியோ நம்முடைய தங்கைக்கு பைத்தியம் தெரிந்த அதுவே எனக்கு போதுமானது ஐயா. இவன் கூறுகிறான், உன் தங்கைக்கு பைத்தியம் தீர வேண்டும் என்றால் நான் கற்பழித்ததால் தான் உன் தங்கை பைத்தியமாக ஆனால் மீண்டும் உன் தங்கையை கற்பழிக்கிறேன். நீ செய்த தவிர மீண்டும் அதுவும் என் உடன் பிறந்த அண்ணங்களை சொல்லலாமா? அண்ணன் சொல்லமா சொல்லப்படும் ஐயா, புயல் ஓய்ந்த பிறகு
அமைதி நிலைமையே திரும்ப. ஆனால் பாசத்தோடு அயல் நாளிலிருந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்தான் உன் தம்பி. உன் தம்பி மீது வீணாக பழி சுமத்தி பாசம் தந்த பரிசினை பார்த்தாயா? இரு பார்வையும் அற்று கிடக்கும் உன் தம்பிக்கு பார்வை தெரிய வேண்டும் என்றால் பார்த்தாயா? அழகான இந்த கூழமந்தல் கிராமத்தில் அருள்மிகு பேசும் பெருமாள் ஆலயம், சரித்திரம் மிக்க நமது பெருமாள், சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறார். அந்த பெருமாள் ஆலயம் சென்று அந்த ஆண்டவனை வணங்கினார், ஒரு பார்வையும் கிடைக்கும். ஆனால் மனநோயால் பாதிக்கப்பட்டு ஒரு சமயத்தில் படியளக்கக்கூடிய பரமன் அந்த சிவபெருமானுக்கு பித்தானது பிடித்திருந்தது. அந்த பித்தை தீருவதற்காக வைகுண்ட வாசனாக இருக்கக்கூடியவர் ஆயிரக்கணம் சாதத்தை வடித்து பிண்டமாக செய்து வாரி இறைத்தார். தங்கையின் பித்து தீர, பைத்தியம் தீர அந்த ஆண்டவனை பேசும் பெருமாளை வணங்க வேண்டும். ஆண்டவா முறையிட்டால் போதும் அந்த கோவிந்தன் அருளாலே குறையும் போகும். விரைந்தோடி நலம் வந்து சேரும். இளவரசருக்கு இரு பார்வைகளும் கிடைத்து விட்டது. இந்த சத்தியவரை நாட்டை ஆளக்கூடிய இளவரசர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர். அழகாக எல்லா காரணம் யார்? அந்த நாட்டை கெடுத்த நயவஞ்சகி அடியே கட்சினாய். அத்தாட பார்த்து போய் நின்னாலா
நீ பெண்ணாக பிறந்ததே தவறுடி. அந்த ஆண்டவனை படைத்ததே தவறு. ஒரு குடும்பத்தவன் நைட்லாம் அட்ரா 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 அட்ரான்னு அப்பெல்லாம் அடிக்காத்து. இப்ப எப்படி உனக்கு கிளம்பிடுச்சு? இப்ப எப்படி உனக்கு கிளம்புதுன்னு தெரியல. சொல்லுங்கம்மா. யாரும் சொல்ல முடியும் பாப்பேன். சொல்லுங்க. யார் மேல கை வச்ச? பழக்கண்டா. நீங்களே போடுங்கண்ணா. இல்ல ஒரு ஆம்பளை ஒரு அடி அங்க வாங்கட பாப்பா. ஒரே ஆம்பளை ஒரு அடி நின்று வாங்கடா. நீ அடி அடிடா. எத்தனையோ பேர் அடிச்சு பார்த்து போட்டானுங்க. நீ பிஸ்கோட் சொல்லு பாப்போம். ஆமா உனக்கு சொன்னா. ஏய் உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. பழச நினைச்சு பாரு. உனக்கு கீழே கத்த குஞ்சு பாத்துக்க நல்லா. பழைய சாப்பாட்டுல தண்ணி ஊத்தினா எப்படி இருக்கும்? உங்க புடிச்சு அடிக்கிறது உனக்கு என்ன விட்டு பாரு எப்படி அடிக்கிறது. எத்தனையோ குடும்பத்தை எனக்கு எங்க தேவடியா மேல கை வச்சு குளூர்ல எத்தனை பேரு உட்கார வச்சுக்கிறான் சாமான்ல சப்ப கை வச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு பாவாடை கட்டி என்னை இப்படி போட்ட வேண்டாம். வருதோ இல்லையோ இதுக்கப்புறம் இந்த தேவடியா தொழில் நீ எங்கேயுமே செய்யக்கூடாது. செத்து போடி தேவடியா செத்து போடி நீங்க வாங்க செத்து போடி. அம்மா தாய்மார்களே அப்புறம் பேங்க்ல போறப்போ செய்யலாமா சொல்லு. கடைசியாக செய்யலாமாடா? செய்ய முடியாதுமா. போயிட்டு வந்து போச்சு அப்புறமா செய்யலாமா? கடவுளே வினை விதைத்தவன் வினையறுப்பா
திணை விதைத்த வட்டினை எனப்பா ஜவுடியா கூட சேர்ந்து நான் செய்யாத கொடுமை இல்லையே. அமெரிக்காவில இருந்து 1050 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஜவுடியா உடனே தெரியாத கரண்ட் பில்லு கட்டணும். பணம் இல்லாத போல என் மொட்டாட்டி சேர்க்க மாட்டான். ஜவுடியால டாப்பர் மாமா வேலை பார்த்து காலங்காத்தால குத்தனாலும் குத்துவான். எப்படியா முண்டையா சாணி குடலையா குத்துவான். ஐயோ எப்படியா செத்து யமலோகம் போறா. அந்த யமலோகத்துல போய் சும்மாவா இருப்பா. அங்கேயும் எப்படியா தொழில் தான் செய்ய போறேன். அவளுக்கு டாபுர் மாமா வேலை பார்க்கறதுக்காக கூடவோ என்ன இஷ்டம் போறாளே. புயல் ஓய்ந்த பிறகு அமைதி நிலவிதான் தீர வேண்டும். சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய இளவரசராக இருந்த நீங்கள் மணிமுடி சூட்டிக் கொண்டு செய்து வைக்க வேண்டும். அந்த கருகாலனுக்கு உன் தங்கை முத்தைக்கும் திருமணம் செய்து விடுங்கள். இனிமேலும் சந்திக்கும் பாக்கியம்